உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன சிம்ம ராசி சகோதர சகோதரிகளை, 12 ஆண்டுகளுக்கு பிறகு உச்சம் பெற்று பிறந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதே இடத்தில் குரு உச்சம் பெற்று என்ன பலனை செய்யும் அதை நம்ம பார்ப்போம். அதாவது 2014, 15, 2002, 2003, 1990, 91, 1978, 79, 1966, 67, அதே மாதிரி 1954, 55 பிறந்தவர்களுக்கு இந்த குரு இந்த இடத்துக்கு ஏற்கனவே உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய குரு அதே இடத்துக்கு இப்போ வருது. இது என்ன செய்யும், என்ன மாற்றங்களை உருவாக்கும்? 12 வயது சிறுமிகளுக்கு படிப்பு சார்ந்தது, எங்கேயாவது ஹாஸ்டலில் போய் படிக்கிறது, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறது, இந்த மாதிரி 12ஆம் இடம்ங்கிறது விரயஸ்தானமும் கூட. உங்கள் ராசிக்கு அது 5 கூடையவன் 12. பூர்வீக சொத்துக்கள், பூர்வீகத்தில் ஏதாவது நான் செலவு பண்ணலான் இருக்கேன், வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன், சம்பாதிக்கிறேன், இப்போ இந்த விரயம் சுப விரயமாக இருக்குமா? இருக்கும். ஏன்னா 5 உங்கள் ராசிக்கு கரெக்டாக 5 கூடையவன் 8 கூடையவன் 12. இந்த 8 கூடையவன் 12 இருப்பது விபரீத ராஜயோகம். அப்படி என்றால் என்ன? இதில் குறிப்பிட்ட சில வயதில் பார்த்திங்கன்னா 12, 24, 36, 48, 60, 72 வயதுக்காரர்கள் சிம்மம், ஆணோ பெண்ணோ, அவங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு வம்பு வழக்குகள் இருந்தது, கேஸ் இருந்தது. இப்போ அஷ்டமசனி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆக என்ன ஆகும்? இது பைசூல் ஆகும். அஷ்டமசனியில் ஒரு ஃபைன் கட்டுற மாதிரி வந்துருச்சு, ஒரு கேஸ் வந்துருச்சு, ஒரு மெமோ வந்துருச்சு, கவர்மெண்ட் ஸ்டாஃபு, ஒரு காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்துருச்சு, பிரச்சனையாக இருக்குது. அப்படிங்கும் பொழுது இந்த விபரீத ராஜயோகம் அந்த 8 கூடையவன் 5, 8 கூடையவன் 12. அதே மாதிரி அது அன்ஃபார்ச்சுனேட்லி வரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள். அதே மாதிரி 5 கூடையவன் 12 பூர்வீக சொத்து, குழந்தை பாக்கியம், குழந்தைக்காக வேண்டி செலவு செய்கிறது, IVF போகிறோம், அதே பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக கொஞ்சம் சீட்டு போட்டு வச்சுருந்தோம், அந்த பணத்தை எடுத்து பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், ஒரு நீட்டில் மார்க்கு கம்மி, இப்போ மேனேஜ்மெண்ட் சீட்டு, அப்போ நான் அந்த நேரத்தில் பூர்வீக சொத்தை விற்று அதை என்னுடைய மகனுக்காக, உங்களுக்கு அப்புறம் உங்களுடைய சொத்துக்கள், நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் எல்லாமே உங்களுடைய வாரிசுகளுக்கு தானே, அப்போ அந்த வாரிசுகளுக்காக செலவு செய்யக்கூடிய காலகட்டங்கள் இதெல்லாம் வரும். இப்போ என்னென்னா, காத்திருக்கக்கூடியவர்கள், ஒரு சம்பவத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்கள் யார்? கோச்சார பலனை அனுபவிக்கக்கூடியவர்கள், காத்திருக்கக்கூடியவர்கள். ஒரு வீடு கட்டலான் இருக்கேன், அப்போ வீட்டுக்காக எல்லாரும் வீடு கட்ட முடியாது. அதுதான் மற்றவங்க ஜோதிடம் சொல்கிறதுக்கும் இந்த நான் சொல்கிறதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, நான் ப்ராக்டிக்கல் ஒரு 25 இயர்ஸாக அனலைஸ் பண்ணி, இந்த குருலாம் இப்படி கோச்சாரத்தில் ஏற்கனவே நின்ற வீட்டை டச் பண்ணும் பொழுது உங்கள் ராசிக்கு அது 12ஆம் இடமாக இருந்தாலும் அது சுபத்தன்மை அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வந்துடுது. அந்த சுபத்தன்மை அப்படின்னு வரும்பொழுது குரு உச்சம் பெற்ற வீட்டுக்கே வர்றதுனால பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை அது கொடுக்குது. ஆக உங்கள் ராசிக்கு எந்தெந்த இடத்துலாம் பாசிட்டிவாக நடக்கும்? பொதுவாக 4ஆம் இடம், வீடு, வாகனம், புரியுதுங்களா? அந்த இடத்தை பார்க்குறதுனால நீங்கள் நினச்சது மாதிரியான வீடு கட்டுறதும், ஏன்னா சிம்ம ராசி எப்பொழுதுமே டாப் எண்ட் மாடலில் நிற்கும், எதுலேயுமே பளிச்சுன்னு இருக்கும், சிறு வயசுலே யாருக்கும் அடங்காது. அதாவது நல்லது சொன்னால் கரெக்டாக சொன்னால் புரியும்படி சொன்னால் எடுத்துக்கொள்ளும். சிம்மத்தாளனுடன் செருக்கேல், கோபப்பட்டு ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. இதுதான் நீங்கள் நிறைய பாருங்கள், சின்ன குழந்தையாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அந்த சிம்மராசி டோட்டலாகவே இப்படி தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா நல்ல காரை வாங்குங்க, நல்ல விலை ஜாஸ்தியாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அற்புதமாக வாங்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா பார்த்து கட்டுறீங்க. இந்த வயசில், இந்த 60 வயசில் உள்ளவரெலாம் வீடு கட்டினார்னா இப்போ நல்ல பிரம்மாண்டமான வீட்டை கட்டுவார், புரியுதுங்களா? அதே மாதிரி உங்கள் ராசியினுடைய 6ஆம் இடத்தை இந்த குரு பார்ப்பதால் 6ஆம் இடம் வேலை, அதே மாதிரி வேலையில் மாற்றம் விரும்பியவர்கள், 6ஆம் இடம் கடன் வாங்கி வெளிநாடு சென்று படிக்கக்கூடியவர்கள், ஜெர்மனியில் போய் படிக்க போகிறேன், கடன் கேட்டிருக்கேன், லோனு கிடைக்கும். அதே மாதிரி கடன் வாங்கி வீடு கட்டக்கூடியவர்கள், கடன் வாங்கி வாகனம் வாங்கக்கூடியவர்கள், இவ்வளோ நாட்களாக நோயிலிருந்து கஷ்டப்பட்டிருந்தவர்கள், அந்த நோயிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு உண்டான காலகட்டம். ஆக இந்த சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் இந்த 6ஆம் இடத்தை குரு பார்ப்பது
இந்த வருஷம் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து 2026 டு 27 இந்த ஓராண்டுகளில் தரமான ஒரு நல்ல சம்பவங்கள் நடக்கும் என்கிறது தான் கருத்து. அப்போ 8ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாருல்ல, 8ஆம் இடம் என்றால் என்ன? எதிர்பாராத விதமான சிக்கல், பிரச்சனை, வம்பு வழக்குகள், தண்டனைக்குண்டான காலகட்டங்கள், பிரச்சனைக்குரிய காலகட்டங்கள் இதெல்லாம் இருந்தது. ஒரு கேஸ் ஒன்று போயிட்டுருக்கு, இப்போ காம்ப்ரமைஸாக போங்க. விபரீத ராஜயோகம்னு ஜோதிடம் சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ நமக்கு என்ன செய்யணும்? சும்மா நமக்கு திடீரென்று கோடி கோடியாய் கொட்டும் தங்கம்னு சொல்கிறத விட 8 போய் 12 மறைஞ்சாச்சு, உச்சம் பெறுது. 8 என்பது வம்பு வழக்குகள், சிக்கல்கள், பண்ணை தகராறு, பங்காளி பிரச்சனைகள், பங்கு பிரிப்பதில் பிரச்சனை, எல்லை தகராறு இருந்தது இல்லையா? அது மாதிரி உள்ளவர்களுக்கு இது நல்ல மாற்றம். பொதுவாக கோட்சார பலன்கள் நாம் எதற்காக காத்து இருக்கிறோமோ, எந்த ஒரு சம்பவத்தை நோக்கி காத்து இருக்கிறோமோ, அப்பொழுது இந்த கிரக பெயர்ச்சிகள் வரும்போது அதை நாம் சாமர்த்தியமாக ஒருத்தருங்க என்னை கூப்பிட்றாங்க, சார் யூடியூப் திறந்தாலே சிம்மராசிக்கு அப்படியாகும் இப்படியாகும் பயங்கரமாக பயமுறுத்துகிறாங்க சார். சிம்மராசிக்கு டோட்டலாகவே நெகட்டிவாக சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மை அது வல்ல. ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் பொழுது மக நட்சத்திரம் சிம்மராசி, பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம், அதுக்கு என்ன திசை நடக்குது இப்போது அதை பார்க்கணும். மக நட்சத்திரம் சூரியன் முடிஞ்சு இப்போ சந்திரன் போய்கிட்டு இருக்கும், சரிங்களா? சும்மா ஒரு வயசுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி பூர நட்சத்திரம் அவங்களுக்கு சுக்கிர திசை முடிஞ்சு சூரியன் சந்திர திசை அல்லது செவ்வாய் போயிட்டுருக்கும். அதே உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு 20 வயசுலேருந்து ராகு திசை போயிட்டுருக்கும். இவ்வளோ தானே. அது உங்கள் லக்ன ரீதியாக எதை எப்படி இயக்கிறது, அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது, உங்கள் லக்னத்திற்கு அது எத்தனாம் பாவகத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்து, ஏன்னா அஷ்டம சனினே அதெல்லாம் கடந்து தானே நாங்களும் வந்திருக்கோம். அப்போ உடனே பயமுறுத்துகிறாங்க. அஷ்டம சனினாலே உடனே பயமுறுத்துறாங்க. உங்களுக்கும் ஏதாவது தடுமாறி கீழே விழுந்தீங்கன்னா கூட இந்த அஷ்டம சனி தான் காரணம் அப்படின்னு நீங்கள் ஆழமாக நம்புறீங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி எதிர்பாராத விதமாக அப்போ 8ஆம் இடத்தையும் ராசிக்கு 8ஆம் இடத்தை இப்போ குரு பார்க்குறாரு. அஷ்டம சனி எப்படி வேலை செய்யும்? அப்போ கெட்டதிலும் ஒரு நன்மை இன்னும் எடுத்துக்கணும். நாமளாக போகல, நாம் தெரியாமல் போயிட்டோம், ஒன்வேல ஒரு ஃபைன் போடுறாங்க, அஷ்டம சனி. அதனால் நம்ம தெரியாமல் போயிட்டோம். ஏன்னா சிம்ம ராசி நேர்மையான மனிதர்கள், பொறுப்பான மனிதர்கள், நேர் வழியில் தான் செல்வாங்க. அந்த ஷார்ட்கட்டு பிடிக்காது. அப்படி இருந்தும் தெரியாமல் போயிட்டிங்கன்னா, அதனால் நாம் இந்த 8ஆம் இடம் 6ஆம் இடம்லாம் இந்த குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால இந்த வருடம் சத்துருக்கள், நோய்கள், வம்பு வழக்குகள், பிரச்சனைகள் இது எல்லாத்திலும் இருந்து விடிவு காலம் பெறுவதற்குண்டான சரியான வழிமுறைகள் தான். இந்த 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த குரு பெயர்ச்சி என்ன நடக்கும்? அடுத்தது சிம்ம ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் காமனாக வரும். இது இந்த வருடங்களில் பிறந்தவர்களுக்கு மட்டும். பிடித்தால் பகிருங்கள், முடிந்தால் உங்களுடைய மேலான கருத்துக்களை எழுதுங்கள். இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்கள் முனைவர் ஆலயம் ஜி. சுவாமிநாதன். நன்றி.